ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. இதை பாருங்க, இல்லை என்னோட கேஸை நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும்ல. தோசை சாப்பிட்டு வந்தேங்க. எப்போ? அது போன ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு வச்சிட்டோங்க. அதைத்தான் அப்படி யாரும் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? வயிறு கலக்கி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும், அப்படிதானே? ஆனால் இங்கே பாருங்க, இந்த அப்பத்தை 7வது நாள் செஞ்சு வச்சுட்டு இது அப்படியே ராத்திரி போல் ஃப்ரிட்ஜு கிடையாது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க என்ன கிடையாது. இன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுத்து சாப்பிட்டதையே என்னவாயிருச்சு, வயிறு கலக்கி. ஃப்ரிட்ஜில் வச்சா கொடுத்தாங்க? ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கொடுப்பாங்க. ஆமாம், அங்கே 40 நாள் மீனே பிடிக்கக்கூடாது. இவர் வஞ்சிர மீன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காரு 20வது நாள். நம்ம பிரதர், அவருக்கு தெரியல. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சார் அப்படிங்கிறாரு அவரும். அது போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சது எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இப்படி போயிட்டுருக்கு. இப்படி ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றது என்னவாயிருது, ஃபுட் பாய்சன் ஆயிடுது, ஸ்டமக் அப்செட் ஆகி இந்த மாதிரி ஆயிடுது. ஆனால் நம்புங்க, 7 நாளுக்கு முன்னால் செஞ்ச ரொட்டி, பிரதர் நீங்கள் என்ன அது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்னைக்கெல்லாம் ரொட்டியை செஞ்சாங்கன்னா ரொட்டி கிடவே மாட்டேங்குது. ஷெல்ஃப் லைஃப் 3 வாரம். ஏங்க எந்த ரொட்டிங்க ஷெல்ஃப் லைஃப் 3 வாரம் இருக்க முடியும்? ஒரு நல்ல ரொட்டியை நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒரு நாள் கழிஞ்சு 2வது நாள் அதில் ஃபங்கஸ் வரலைன்னா அது நல்ல ரொட்டி கிடையாது. நீங்கள் நினச்சிட்டிங்க ஃபங்கஸ் வரல அதனால நல்ல ரொட்டின்னு. அவ்வளோ பூச்சி மருந்து இருக்கு, அந்த ஃபங்கஸாலேயே உயிர் வாழ முடியல. இன்னைக்கெல்லாம் அப்படிதாங்க. சிலதெல்லாம் இந்த துபாயிலலாம் கொய்யாப்பழம் வாங்கி வச்சா அப்படியே இருக்குது, கன்னாக இருக்குது. 3 மாதம் கழித்து பார்த்தாலும் ஃப்ரெஷ் அப்படியே பழப்பழன்னு இருக்குது. அவன் என்ன போட்டான்னு தெரியல, பயமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு ரொட்டியெல்லாம் அந்த காலத்தில் பாருங்கள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத டைமில் போட்டால் 2வது நாள் என்ன வந்திருக்கும்? ஆமாம், அங்கே ஃபங்கஸ் வளர்ந்துருக்கும். அது நார்மல் இல்லை. நீங்கள் நினச்சிட்டீங்க ஃபங்கஸ் வளர்ந்தா நார்மல் இல்லை, ஃபங்கஸ் வரலைன்னா தான் நார்மல் இல்லை. ஆனா இதுல எந்த ப்ரிசர்வேட்டிவும் போடாம இங்க பாருங்க, சைலண்டா ஒரு மிரக்கல் நடந்திருக்கு, அதை நம்ம பார்க்கல. எங்க 7 நாள் இந்த ரொட்டி அப்படியே ஒண்ணு ஆகாம இருந்துக்கு 7வது நாள் ஆசிரியர்கள்லாம் வந்து பிச்சு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு யாருக்கும் ஸ்டமக் அப்செட் ஆகல, ஃபுட் பாய்சனிங் ஆகல. ஏன்னா இந்த ரொட்டி அவருடைய பிரசன்னத்துல கிடந்த ரொட்டி, இது கெட்டு போகல. ஐயா இங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை ஏன் கெட்டு போயிருக்குன்னா, பிரசன்னத்துல ஊற வேண்டிய விதத்துல நம்ம ஊறல.